ட்ரைனிங் எப்படி எடுக்கலாம்னா ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களால எப்படி ரீகால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால எப்படி ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுல ஒரு விஷயத்த ஒருத்தங்க நம்ம ரீகால் பண்றதுக்கு ஒரு 20% தான் சான்சஸ் இருக்கு அவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது. ஸோ நம்ம ரெண்டாவது அவங்களுக்கு வந்து காமிக்கிறோம். ஸோ நான் இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறோம், ஷோ பண்றோம். அந்த ஷோ பண்றதுல அவங்களுக்கு அதுல 30% தான் அதை வந்து அவங்க ரீகால் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க ஒரு விஷயத்த இப்ப சொன்னதை மறுபடியும் அவங்கள ரீகால் பண்ண வைக்கிறதுக்காக நீங்க சொல்லிட்டு அதை ஷோவும் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களால 65% ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான வே ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் ரூம்ல போயிட்டு இதெல்லாம் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, இதெல்லாம் அப்டேட், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் தியரி அப்படின்னு நீங்க பிளண்டரா பேசுனீங்கன்னா அது சுத்தமா ரீச் ஆகாது. ஸோ அப்ப எது ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஷோ பண்ணணும். இது எப்படி இருக்கு, இது இப்படி சொன்னாதான் இது வந்து இப்படி இந்த தியரி இப்படிதான் வரும் அப்படின்னு ஷோ பண்ணிட்டு அப்புறம் நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது புரியுற பர்சன்டேஜும் ஹையா இருக்கும். 85% நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதை நீங்க ரீகால் 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணீங்கன்னா 65% ஈஸியா அவங்களால ரீகால் பண்ண முடியும்.